தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பரிசுத்த ஆவியே வாரும். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவி செய்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தாரும் ஆண்டவரே. இது நாள்தோறும் பரிசுத்தமாகவும் நேர்மையாகவும் வாழ்வதற்கு தேவையான கொடைகளை ஆசிரியர்களையும் நம்முடைய பொழுந்தெழுமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரன், முதலாவது வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், புனித யோவான் அவர்களுக்கு ஆண்டவருடைய அருள் வார்த்தையை அவர் பெற்று உண்ண சொல்லுகின்றார். அவர் அதை உண்ட பிறகு அது தேன் போல ருசிக்கின்றது. இந்த நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்தை அங்கே வாணிகம் செய்து கொண்டிருந்த அனைத்தையும் வெளியே அனுப்பி என்னோட தந்தையின் ஆலயம் ஜெப மந்திரம் என்று கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் மக்கள் ஆண்டவர் இயேசுவின் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை? நேற்று நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கதிர் கழும்பினார். ஏனென்றால் ஆண்டவரை வந்து மக்களோடு பேசினாலும் அவர் அதை உணரவில்லை. ஏனென்றால் அவர் ஆராதனை செய்ய சென்ற அந்த எருசலேம் ஆலயத்திலே உண்மையான ஆராதனை நடந்து செல்லவில்லை. மாறாக அங்கே வாணிகம்தான் செய்து நடந்து கொண்டிருந்தது. அந்த திருப்பலியின் பெயரால் அங்கிருந்த விலங்குகளை விற்பனை செய்கின்றது மற்றும் காசு வியாபாரம் அங்கே நடந்து கொண்டிருந்தது தான். உண்மையாகவே அங்கே தூய்மையானது. ஆண்டவர் பற்றி அச்சத்தோடு அங்கே ஆராதனை நடக்கவில்லை. ஏற்கனவே தான் மக்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டவர் பற்றி அந்த அச்சம் இல்லாது இருந்ததால் நிறைய பேர் ஆண்டவர் இயேசுவின் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. ஆக வேண்டிய நட்சத்திரம் ஆண்டவர் இயேசு அந்த ஆராதனை நடத்துகின்ற அந்த இடத்தை மீண்டும் தூய்மையாக்கி, இது என்னுடைய தந்தையின் ஜெப மந்திரம், இங்கே ஜெபிக்கின்றது தான் முக்கியமானது, இங்கே விற்பனை செய்வது முக்கியமல்ல என்று சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய நாட்டுத் தலைவரான காந்தி அவர் கூறுகின்றார், இந்த உலகத்தின் 7 மாபெரிய பாவங்கள் எது என்றால், வேலை செய்யாமல் பெற்றுக்கொள்கின்ற பணம், உள்ளமை இல்லாமல் நாம் உணர்கின்ற உணர்ச்சிகள், நடத்தையில்லான படிப்பு, நீதி இல்லாத வாணிகம், மனுஷத்துவம் இல்லாகின்ற அந்த விஞ்ஞானம், தியாகமில்லாத தர்மம் மற்றும் ஒரு லட்சியமில்லாத அரசுத்தனம் என்று நம்ம காந்தியடிவர்கள் கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை, நாம் கோவிலுக்கு செல்கின்றோம், ஆலயத்துக்கு செல்கின்றோம். எதற்காக செல்கின்றோம்? திருச்சபை சொல்கின்றது என்று செல்கின்றோமா? நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று செல்கின்றோமா? இல்லை உண்மையான ஆண்டவரை நாம் பணிந்து ஆராதிப்பதற்காக நாம் செல்கின்றோமா? இல்லை என்னிடம் இருக்கின்ற செல்வங்களை, சொத்துக்களை, என்னுடைய ரூபத்தை, என்னுடைய அழகை நான் பிறருக்கு காமிக்க வேண்டும் என்று கோவிலுக்கு செல்கின்றேனா? நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையான ஆராதனை என்னுடைய ஆன்மாவை ஆண்டவருக்கு ஒப்படைத்து நான் ஜெபிக்கவில்லை என்றால் நான் கோவிலுக்கு செல்வது வீண். 2 பேர்கள் ஆலயத்துக்கு சென்றார். ஒருவர் பரிசேயன், இன்னொருவர் பாவி. அந்த பரிசேயன் பிறரோடு தன்னை ஒப்பிட்டு அவன் சொன்னான், நான் அப்படி இல்லை, இப்படி இல்லை, அது செய்கிறேன், இது செய்கிறேன் என்று. ஆனால் அந்த பாவி ஆண்டவரோடு தன்னை ஒப்பிட்டு சொன்னான், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் குற்றவாளி, நான் பாவி என்று மார்படித்து கொண்டு ஜெபித்தான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆக அன்புக்கு சகோதர சகோதரர்களே, நாம் பிறர் பார்க்குகின்றார், என்னுடைய கடமைகளை நிறைவேற்றி நான் கோவிலுக்கு செல்வது வேணாம். மாறாக என்னுடைய ஆன்மாவை ஆண்டவருக்கு ஒப்படைக்க வேண்டும். அவருடைய வல்லமை நான் பெற வேண்டும். அவருடைய ஆசிரியை நான் பெற்று இந்த என்னுடைய வாழ்க்கையிலே நான் அவருக்கு உகந்த பிள்ளையாக நான் வாழ வேண்டும் என்பதற்கு தான் நாம் கோவிலுக்கு சென்று ஆராதனை, அங்கே நான் ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்தால் என்னுடைய குடும்பம், என்னுடைய சமுதாயம், என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரால் நிரம்பப்படுகின்றது, ஆசீர் பெற்று வருகின்றது. ஆகவே இந்த கிருபைக்காக நம்மை தாய் போல தேற்று தந்தை போல ஆற்ற வழிநடத்தி வருகின்ற நம்ம ஆண்டவரோடு நாம் ஜெபிப்போம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல்
என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலக்கிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அன்பில் வயதோ உம்முடைய ஆவி தங்கும் ஆலயமாக இருக்கின்ற என் உடலை நான் தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் நாம் வைத்துக்கொள்ள உம்முடைய ஆசிரியும் கிருபையும் என்மேல் பொழுந்திடும் ஆண்டவரே. நம்முடைய திருமுறுக்கில் என்னையே நான் நமக்கு ஒப்பு கொடுத்த போல நாள்தோறும் தூய்மையிலும் நான் விளங்க உங்களுக்கு எனக்கு தேவையான ஆசிரியம் தந்துள்ளுமாறு உம்முடைய திருப்பெயர்கள் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.